Hi friends, welcome to Christina Creations. Cooking with Christina. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். ஸோ நான் இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நூடுல்ஸை தனியாக வேக வச்சு எடுக்கணும். நான் இன்றைக்கி ஹிப்பி நூடுல்ஸோட அந்த சிங்கிள் பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 400 ml ஆஃப் வாட்டரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நூடுல்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நான் வேகிற வரைக்கும் வேக வச்சு அதை நான் அந்த தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது நீங்கள் நார்மலாக வேறு மாதிரி நூடுல்ஸ் வாங்குறீங்கன்னா பேக்கெட்டில் இருக்கக்கூடிய குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியோட அளவு மட்டும் மாறும். நீங்கள் மேகி பேக்கெட் இல்லைனா இப்பி பேக்கெட் எடுக்கிறீங்கன்னா ஒரு பேக்கெட்டுக்கு 400 ml வாட்டர் சரியாக இருக்கும். அது 400 mlன்றது அப்போ தான் நீங்கள் அதை ஃபில்டர் பண்ண முடியும். வேகிற இது நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அது கரெக்டாக கட் ஆகணும், அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் வெஜிடேபிள்ஸ்க்கு ஆனியன், கேரட் அண்ட் கேப்சிகம்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி ஒருத்தருக்கு தான் செய்கிறேன், ஒரு பேக்கெட் அளவு தான். அது எல்லாமே நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன், கேப்சிகம் அண்ட் கேரட் மூணுமே நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் கேபேஜுமே ஆட் பண்ணலாம். வெஜிடேபிள்ஸ் உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு என்ன மாதிரியான வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜ் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இது 3 தான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனியனை சாட்டே பண்ணதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வெஜ்ஜீஸ் நல்லா வேகிறது வரைக்கும் விட்டுருங்க. வெஜ்ஜீஸ் ஒரு 85% குக் ஆகணும். கொஞ்சமாக வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா டார்க் சோயா சாஸ் நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரெட் சில்லி சாஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பிடிக்கும் அப்படின்னா, இல்லைனா 1.5 டேபிள் ஸ்பூனே போதும். அதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாமே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் வேக வச்சுருக்கிற நூடுல்ஸையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் ஹை ஃப்ளேமில் முடிஞ்சால் வச்சுக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணிவிட்டு பெப்பர் மேலே சீசனிங்காக பெப்பர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி. ரொம்ப யம்மியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். பேக்கெட்டில் கொடுக்கக்கூடிய மசாலாலாம் ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கிறிஸ்டினா கிரியேஷன்ஸ்.